இதெல்லாம் சரி வராது. எனக்கு கார்லாம் வேண்டாம். இந்த ஆண்டாள் பாட்டிக்கு வேற பதில் சொல்ல முடியாது. பேசாம நம்ம 2 பேரும் பைக்லயே போலாம். அப்படி வாடி வழிக்கு இருந்தாலும் உன் கூட கொஞ்சம் விளையாடி பாக்குறேன். ஐயோ, என்னாச்சு? என்ன தென்றல் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? இங்க பாரு, நீ டெய்லி கார்ல தான் போவேன்னு நினைச்சிட்டு நான் அந்த யாழினி கிட்ட டெய்லி நானே அவளை பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் தென்றல். ஓ, இது வேற இருக்கா? நீ ஏற்கனவே அந்த சிவானி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சதே போது சாமி. இனிமே அந்த யாழினி நம்ம ஆபீஸ்க்கு வந்தா தானே நீ அவளை பிக்கப் டிராப்லாம் பண்ணுவ. நான் அவளை இமிடியேட்டா வேலையை விட்டு தூக்குறேன். ஐயோ தென்றல் தென்றல், அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த யாழினி பாவம், ஏழை வீட்டு பொண்ணு தென்றல். அவளை நம்பிதான் அவ குடும்பமே இருக்கா. இங்க பாரு, தயவு செஞ்சு அவளை வேலையை விட்டு தூக்கிறாத ப்ளீஸ். ஓகே ஓகே, அவ எப்பவும் போல ஆபீஸ்க்கு வரட்டும். ஆனா நீ அவளை பிக்கப் டிராப் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மவனை அப்புறம் உனக்கு ஆப்பு தாண்டா. இனிமே நீ என்ன மட்டும் தான் பிக்கப் பண்ணணும், என்ன மட்டும் தான் டிராப் பண்ணணும், சரியா? இது 2க்கும் நான் ஒருத்தி மட்டும் தான், புரிஞ்சுதா? ஓகே மேடம். அக்கா வாக்கா போலாம். போலாமாக்கா? நிலா, நீ என் கூட கிளம்பிட்டியா? ஓ, ஷாப்பிங் ஏதாவது போறியா? என்ன நிலா, சித்து தென்றல் கிட்ட என்ன விஷயத்த சொல்றியா? இனிமேதான் அதான் சொல்லணும். என்ன விஷயம் நிலா? அது நானும் ஆபீஸ்க்கு வரப்போறேன்க்கா. ஆகாஷ் கூட சேர்ந்து நீயும் அவர் ஆபீஸ்க்கு போறியா? ஏய், ஆகாஷ் ஆபீஸ் மட்டும்தான் இந்த குடும்பத்தோட ஆபீஸா? உனக்காக ஆகாஷ் ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிற புது ஆபீஸும் இந்த குடும்பத்தோட ஆபீஸ் தானே? நிலாவுக்கு திடீர்னு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல இருக்கு. அதனால நான் எங்க அக்கா கூட ஆபீஸ் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டா. அதனால நான் உங்க அக்காவுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். நீ சொல்லு, உன் ஆஃபீஸில் நிலாவுக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்க முடியுமா? என்னக்கா இவ்ளோ யோசிக்கிற? ஏன் உன் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? ஹேய் சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நீ தாராளமா வா. என்ன சித்து, ஓகே தானே? ஓகே தென்றல். நிலாவும் நம்ம கூட ஆபீஸ் வந்தா நல்லா தான் இருக்கும். நிலா, நீ தாராளமாவா? அப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் இது வரைக்கும் வீட்டுல ஒன்னா இருந்தீங்க, இனிமே ஆபீஸ்லயும் ஒன்னா இருக்க போறீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீயும் தென்றலும் சீக்கிரமா பிசினஸ்ல பெரிய ஆளா வரணுமா? தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா. சரிங்கம்மா, நல்லபடியா ஆபீஸ் போயிட்டு வாங்க. போலாமா? வா சித்து. சித்து, நானும் உன் கூட பைக்ல வரேன். சரி வா. என்னாச்சு தென்றல்? நான் தான் கார்ல போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் பைக்ல போறீங்க? இல்ல ஆகாஷ், நான் கார்ல போனா ஆண்டாள் பாட்டி காருக்கு என்ன பண்ணுவாங்க? பாட்டி அடிக்கடி கோவிலுக்கெல்லாம் வேற போவாங்கல்ல, அதனால அவங்க கார் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் இவர் கூட பைக்லயே போறேன். ஏன் பாட்டி, நீங்க தான் தென்றலுக்கு காரை கொடுக்க வேணாம்னு சொன்னீங்களா? நான் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லலப்பா. நான் கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு கார் இல்லைன்னு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பாட்டி, நீங்க கோயிலுக்கு போகணும்னா ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போங்க. இப்போ தென்றல் ஒரு கம்பெனியோட எம்டி இல்லையா, பைக்ல எல்லாம் போனா மரியாதை இருக்காது பாட்டி. அதனால தென்றல் கார்லயே போட்டோம். ப்ரோ, நீயும் தென்றல் நிலாவோட சேர்ந்து கார்லயே போயிடு. இல்ல ப்ரோ, எனக்கு பைக் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். தென்றல் வேணா கார்ல வரட்டுமே. அதுவும் சரிதான். ஏன்னா இப்போ நிலா வேற ஆபீஸ்க்கு வர போறா, சோ பைக்ல 3 பேர் போக முடியாதுல்ல. நானும் நிலாவும் கார்லயே வரோம். ஓகே, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்புங்க. நான் பக்கத்துல ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. நான் அந்த கார்ல போய்க்கிறேன். பாய். பாய்.
என்ன பாட்டி, உங்க பேரை சொன்னதுக்காக நீங்க எனக்கு கார் கொடுக்கறீங்களா, இல்ல உண்மையாவே நீங்க சந்தோஷமா தான் கொடுக்கறீங்களா? உனக்காக ஒன்னும் கார் கொடுக்கலடி. நிலாவும் வரால, அவளுக்காகத்தான் கொடுக்கறேன். இவ என்ன உன்ன மாதிரி சாதாரண பொண்ணா? எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட ஒரிஜினல் எஜமானியே நிலாதான். அதனால நிலாவுக்கு இந்த வீட்ல எனக்கு சமமான மரியாதையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி நிலாவோட சேர்ந்து நீயும் வேணா கார்ல போய்க்கோ. அம்மா, என்ன பேச்சுமா இதெல்லாம்? நிலா இந்த வீட்டு எஜமானிமா. அப்ப தென்றல் யாரு? தென்றலும் இந்த வீட்டு எஜமானி தானே? அதே படுறா, என் பேர ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிலா தானே? ஏமா, ஆகாஷ் தான் என் பிள்ளையா? சித்து என் பிள்ளை தானே? ஆகாஷ் மாதிரி சித்து உங்க பேரன் தானே? சித்துவை கல்யாணம் பண்ண பிறகு தென்றல் இந்த வீட்டு எஜமானி தானே? அப்படி சொல்லுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அத்தைக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. சித்து, நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நேரம் ஆபீஸ்க்கு தான் வரணும். வழியில அவங்கள பிக்கப் பண்ண இவங்கள பிக்கப் பண்ணலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம். போ. நிலாவை நான் நினைச்ச மாதிரி தென்றலோட ஆபீஸுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த நிலா பாத்துப்பா. சித்து, ஐயோ, வேணாண்டா சாமி, பேசாம எஸ்கேப் ஆயிடுவோம். சித்து, ஸ்டாப் ஸ்டாப். யாழினி, நீயா? என்ன நடிக்கிறீங்களா? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. யாழினி, அங்க கூப்பிட்டது நீதானா? ஐயோ, நான் கவனிக்கல யாழினி. ஏதோ யோசனையில போய்கிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல. பஸ் ஸ்டாப் என் வீட்ல இருந்து தூரமா இருக்கு, அதான் நடந்தே போயிடலான்னு வந்துட்டு இருந்தேன். வழியில நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் எதுக்கு நடந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு? நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுப்பீங்கல்ல? உனக்கு லிஃப்ட் கொடுத்தா தென்றல் என்ன கொன்னுடுவாளே. என்ன சித்து யோசிக்கிறீங்க? எனக்கு லிஃப்ட் கொடுப்பீங்கல்ல? யாழினி, அது வந்து யாழினி, என்ன நீ திடீர்னு இப்படி வந்து உட்கார்ந்துட்ட? ஆமா சித்து, டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் கிளம்புங்க. மேடம் வந்துட போறாங்க. அவங்க வரதுக்குள்ள ஆபீஸ் போனா தானே அவங்க நம்மள திட்டாம இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க சித்து. ஐயோ, இன்னைக்கு தென்றல் கிட்ட நமக்கு கதை என்ன ஆக போதோ தெரியலையே. கிளம்புங்க சித்து. என்ன யாழினி, இப்ப எதுக்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க? இல்ல சித்து, எனக்கு இப்படி உட்கார்ந்தாதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. நீங்க போங்க சித்து. உனக்கு இப்படியும் பிடிச்சா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும், ஓகேவா? இல்ல சித்து, எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். இந்த கண்டிஷன்ல மட்டும் நம்மள தென்றல் பார்த்தா நம்ம கதை அவ்வளவுதான். டிரைவர், பாட்டிக்கு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு, நீங்க கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க. பா, உள்ள போலாம். ஹாய் நிலா, என்ன ஆபீஸ்ல வந்திருக்க? ஆமா, நானும் இன்னில இருந்து ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். தென்றல், குட் மார்னிங் மேடம். ஒரு நிமிஷம் இல்ல. அக்கா, யார் இந்த பொண்ணு? இவ பேரு யாழினி. நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கா.
வீட்ல தான் சொன்னேன்ல. ஓ, இந்த பொண்ணு தான் சொன்னியா? ம். சரி, அவ உனக்கு மட்டும்தான் வணக்கம் சொல்லுவாளா? எனக்கெல்லாம் வணக்கம் வைக்க மாட்டாளா? இன்னைக்கு தானே நீ இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்க. உன்னை யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. தெரியாதுனா தெரிஞ்சுக்கிட்டோம். அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. யாழினி மேடம், இவங்க நிலா. இவங்களும் இந்த கம்பெனியோட ஓனர் தான். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். சரி, நீங்க போங்க. ம். நீ நில்லு. இங்க வா. என்ன சார், நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேனே பைக்ல வேற யாரையும் ஏத்தக்கூடாது, நீ நேரா ஆபீஸ்க்கு தான் வரணும்னு. ஆனா நீங்க யாழினி கூட வந்து இறங்குறீங்க. அது நான் ஆபீஸ் பக்கத்துல வந்துகிட்டு இருந்தானா, அந்த நேரம் பார்த்து யாழினி பாவம் நடந்து வந்துகிட்டு இருந்தா. அவதான் கைய காட்டி என்னைய ஆபீஸ்ல டிராப் பண்ணிருங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டா. அதனாலதான் பாவம்னு அவளை பைக்ல ஏத்திட்டு வந்தேன். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். என்ன மாமா, நீங்க ஏன் அக்காவை மேடம்னு சொல்றீங்க? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதுல? மேடமும் நானும் வீட்லதான் புருஷன் பொண்டாட்டி. ஆபீஸ்ல அவங்க எம்டி, நான் வேற ஸ்டாஃப். அதனாலதான் நான் ஆபீஸ் வந்தா தென்றல இல்ல இல்ல மேடம் மேடம் மேடம்னு கூப்பிடுவேன். ஆமா ஆமா ஆமா, இப்படி ஒரு வித்தியாசமான அக்ரிமெண்ட் இவங்க 2 பேருக்குள்ளயும் சைலண்டா சைன் ஆயிருக்கு. அப்படியா அக்கா? பரவாயில்லையே, நல்ல அக்ரிமெண்டா இருக்கு. சரி, நீ போய் உள்ள வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே. உண்மையாவே அந்த யாழினி தான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டாளா, இல்ல நீயே அவளை தேடி போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தியா? இல்ல மேடம், உண்மையாவே அவதான் கைய காட்டி என்னோட பைக்கை நிறுத்தினா. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே மேடம். என்னடா முறைக்கிற மேடம்? இவனை நம்பாதீங்க. வர வர இவன் ஒரு மார்க்கமாவே தெரியறான். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இவன் தான் அந்த பொண்ணை தேடி போய் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். உங்ககிட்ட சும்மா காதுல பூ சுத்துறான். நம்பாதீங்க. அப்படியா? ஐயோ இல்ல மேடம், சத்தியமா அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு தான் கைய கட்டி என் பைக்கை நிறுத்தினா. அதனாலதான் நானும் பாவம்னு லிஃப்ட் கொடுத்தேன். அவளா கேக்கும்போது நான் முடியாதுன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏன் முடியாதுன்னு சொன்னா என்ன நல்லா இருக்காது? நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி மேடம் சொல்ல முடியும்? நீங்க கம்பெனில எனக்கு எம்டின்னு அவளுக்கு தெரியும். மத்தபடி நீங்க என்னோட ஒய்ஃப்ன்றதுல அவளுக்கு தெரியாதுல்ல. ஆனா அவகிட்ட நான் உனக்கு லிஃப்ட் கொடுத்தா தென்றல் மேடம் என்ன திட்டுவாங்கன்னு சொன்னா, அப்புறம் அவ உடனே எனக்கு லிஃப்ட் கொடுத்தா எதுக்கு மேடம் ஒன்னா திட்ட போறாங்கன்னு கேப்பா இல்ல? என்ன குழப்புறான்? நம்ம 2 பேரும் ஸ்டாஃப்ஸ் தானே. நாம 2 பேரும் சேர்ந்து பைக்ல போறதுக்கு மேடம் எதுக்கு திட்ட போறாங்கன்னு கேள்வி கேட்பால, லாஜிக்கா? அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இங்க பாருங்க, நீங்க இந்த கம்பெனிக்கு எம்டி கிடையாது, என் ஒய்ஃப்னு அவகிட்ட போய் உண்மையா சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் இப்படி ஏதாவது ஒரு பதில் சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு நிலா வந்ததுனால நீ தப்பிச்ச. இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் இருக்கும் உனக்கு. தப்பிச்சிட்டியா? என்ன எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன ஃபைல் கேட்டீங்க? சொல்லுங்க. போலாம். என்ன மேடம், நீங்க போய் எம்டி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, மேடம் சாதாரண சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாழினி, அவங்க இந்த கம்பெனி ஓனர் மட்டும் இல்ல, என்னோட தங்கச்சியும் கூட. ஓ அப்படியா? சாரி மேடம். வா சித்து, என்ன விஷயம்? இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வர முடியுமா? வர. நிலா, நீரு, நான் வந்துடுறேன். ஆமா சரத்த, நீ என்ன விஷயமா வந்த? அது ஒண்ணு இல்ல மேடம், சார் அப்படியே பாசிங்ல வந்தாரு, நானும் கூட அப்படியே பாஸ் ஆயிட்டு வந்துட்டேன். இத வந்துடுறோம். போங்க சார். என்ன சித்து,
போடா. நான் கண்டிப்பா போணுமா? என்னாச்சு? என்ன தென்றல், நிலா அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இங்க பார், என்னதான் அவன் உன் தங்கச்சியா இருந்தாலும் இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் இங்க நீ மட்டும்தான் எம்டி. உன் சீட்ல அவ உட்கார்ந்துட்டு இருக்கா, நீயும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பரவாயில்ல விடு, சின்ன பொண்ணு தானே. ஆசைப்பட்டா சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்கு? இல்ல தென்றல், இந்த கம்பெனிக்கு நீதான் எம்டியா இருக்கணும்னு நான் அந்த பொறுப்பை உனக்காக விட்டு கொடுத்தேன். இப்ப நிலா ஓ சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. தென்றல், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவ எதுக்கு தென்றல் இங்க வரணும்? அவ பேசாம ஆகாஷ் ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? பரவாயில்ல விடு சித்து. நீ எனக்காக எம்டி பதவியை விட்டு கொடுத்த, நான் என் தங்கச்சிக்காக அவளை எம்டி சீட்ல உட்கார வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதையே நீ பெருசா எடுத்துக்கிற. அவளுக்கு இந்த ஆபீஸ்ல பெரிய மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. நீ இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாத பிளீஸ். தென்றல் மேடம் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்களோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கர்வமானவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா தென்றல் மேடம் அப்படி இல்ல. அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா பழகுறாங்க. ஆனா உங்க தங்கச்சி நீலா ஏன் இவ்வளவு திமிரா இருக்காங்க? என்னம்மா பண்றது? 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல. அது சரி, ஆனா தென்றல் மேடமையும் முழுசா நல்லவங்க எல்லாம் சொல்லிட முடியாது. என்னம்மா, இப்பதான் நிலாவை விட தென்றல் பரவாயில்லன்னு சொன்ன, அதுக்குள்ள தென்றலையே குறை சொல்ற? தென்றல் மேடம் எல்லார்கிட்டயும் நார்மலா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா சித்துவ தான் அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் ஏன் எனக்கு புரியல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நான் சித்து கிட்ட சொல்ல போறேன். மேடம் உங்களை ரொம்ப திட்டுறாங்க, அவங்க திட்டுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு வேற கம்பெனில வேலை வாங்கி தரேன். அதே கம்பெனில நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அதே கம்பெனில ஜோடியா வேலைக்கு போவோன்னு சித்து கிட்ட சொல்ல போறேன். யாரு நீயே சித்து கிட்ட இப்படி எல்லாம் சொல்ல போற? ஆமா, எதுக்கு சம்பந்தமே இல்லாம தென்றல் மேடம் சித்துவை திட்டுறாங்க? பாவம் சித்து, எதுக்கு அனாவசியமா திட்டு வாங்கிட்டு அவர் இந்த கம்பெனிலேயே வேலை செய்யணும்? சார் வாங்க சார் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாழினி மேடம் உங்களுக்கு வேற ஒரு கம்பெனில வேலையை ஏற்பாடு பண்ணி தர போறாங்களா? அந்த புது கம்பெனில உங்க கூட சேர்ந்து யாழ்னியும் ஜாயின் பண்ண போறாங்களாம். நீங்க 2 பேரும் ஜோடியா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக போறீங்கன்னு மேடம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்னையா நீ நெகட்டிவாலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல சித்து, தென்றல் மேடம் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு நமக்கு வேற கம்பெனில வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன ஓகேவா? வேணாமா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீ வேணும்னா இந்த சிறுத்தைக்கு வேணா வேற கம்பெனில வேலை வாங்கி கொடு. நீயும் அப்படியே இவன் கூட சேர்ந்து அந்த கம்பெனிக்கு போயிடு. நீ நண்பன்டா. 2 பேரும் ஜோடியா வேலைக்கு போயிட்டு வரலாம்ல? மச்சான் மச்சான் சூப்பர் மச்சான், கையை கொடு. இன்னைக்கு தான் நீ வாழ்க்கையில உருப்படியா பேசியிருக்க. ஐ லவ் யூ. ஆனா டார்லிங், நாம 2 பேரும் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போலாமா? அதெல்லாம் முடியாது. உனக்கு இந்த ஆஃபர்லாம் கிடையாது. சித்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். சித்து, நான் உண்மையதான் சொல்றேன். எதுக்கு தேவையில்லாம மேடம் கிட்ட திட்டு வாங்கணும்? வாங்க சித்து, நம்ம வேற கம்பெனிக்கு போயிடலாம். இல்லம்மா, என்னால அப்படிலாம் வர முடியாதுமா. ஏன்னா தென்றல் மேடம் இந்த கம்பெனில மட்டும் எனக்கு எஜமானி இல்ல, வெளியிலயும் அவங்க தான் எனக்கு எஜமானி. அதனால அவங்கள விட்டு என்னால வர முடியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சித்து. அதெல்லாம் இப்போ உனக்கு ஒண்ணும் புரியாதுமா. போ போ, நீயே தானா புரிஞ்சுப்ப. ச்சே, தென்றல் மேடம் ஏன் தான் இப்படி உங்ககிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களோ? நீங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப், உங்களே இப்படி திட்டும் போது அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட எப்படிலாம் திட்டுவாங்களோ? ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட சூடு சொர்ணே இல்லாதவர் போல. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா தென்றல் மேடமோட ஹஸ்பண்ட் ஒரு யூஸ்லெஸ் பர்சன் தான். அவருக்குலாம் சுத்தமா அறிவே இருக்காது. கேட்டுக்க, அவருக்கு சூடு சொர்ண ரோஷம் மானம் வெக்கம்னு எதுவுமே இருக்காது.
சோத்துல கூட உப்பு போட்டு சாப்பிட மாட்டாரு போல. அப்படிப்பட்டவர் தான் தென்றல் மேடம்க்கு புருஷனா இருப்பாரு. ஏய் இரு இரு, ஏமா நீ இப்படிலாம் வந்து உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்க? ஏன் சித்து, நான் தென்றல் மேடமோட ஹஸ்பண்ட தானே திட்டுறேன். நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அதானே சார், சொல்லுங்க. மேடம் தான் கேக்குறாங்கல்ல. அவங்க தென்றல் மேடமோட புருஷனை திட்டினா நீங்க ஏன் சார் பதட்டப்படுறீங்க? முறைக்காதீங்க சார். முறைக்காம மேடம் சொல்ற மாதிரி நீங்க பேசாம மேடம் கூட சேர்ந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுங்க. இல்லனா தென்றல் மேடமோட ஹஸ்பண்ட் மாதிரி உங்களுக்கும் சூடு சொரணை எதுவும் இல்லைன்னு யாழினி மேடம் திட்ட போறாங்க சார். சித்து, சாப்பிட வந்துருங்க. நான் டைனிங் ஹால்ல வெயிட் பண்றேன். இன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்ட? இன்னைக்கும் உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் மாமியாரே. எனக்காக நீ இன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்ட? அதான் அன்னைக்கு நீங்க என்கிட்ட கூட சவால் விட்டீங்களே, தென்றலுக்கும் நிலாவுக்கும் கூடிய சீக்கிரத்துல பிரச்சனை வரும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு. அந்த சவால நீங்க ஜெயிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாமியாரே. நக்கல் பண்றியா? இத பாரு, நீ சாமி கிட்ட வேண்டினாலும் சரி வேண்டலனாலும் சரி, அந்த சவால்ல ஜெயிக்க போறது நான் தான். ஏன்னா அதுக்கான விஷயம் எப்பவோ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. மாமியாரே, என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே. புரியண்டி, கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இந்த ஆண்டாள் யாரு, எப்படிப்பட்டவன்.